பாராளுமன்ற உறுப்பினராக, பல்வேறு நிலைக்குழுக்களில் உறுப்பினராக, ஐநா சபையில் உரை ஆற்றியவராக, பல மாநிலங்களில் ஆளுநராக, தமிழகத்தின் வாஜ்பாயி எனவும் அன்பாக சிபிஆர் என்றும் அழைக்கப்படும் சி.பி. ராதாகிருஷ்ணன் 1957 மே 4 பனியன் நகரமான திருப்பூரில் சி.கே. பொன்னுச்சாமி ஜானகி தம்பதியரின் மகனாக பிறந்தார். பள்ளி கல்வியை திருப்பூரிலேயே படித்தவர். BBA மேலாண்மை கல்வியை தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். 16 வயதிலேயே RSSல் ஈடுபாட்டுடன் திகழ்ந்தார். பாரதிய ஜனசங்கத்திலும் பின்னர் பாஜகவிலும் தீவிரமாக செயலாற்றினார். 1974 பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டார். 1996 தமிழக பாஜக மாநில செயலாளராக பதவியேற்றார். 1998 கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜகவின் முதல் 3 MPக்களில் ஒருவரானார். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் தமிழகத்திலிருந்து தாமரையின் கணக்கை துவக்கி வைத்தார். வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசாங்கத்திற்கு கொடுத்து வந்த ஆதரவை அதிமுக வாபஸ் வாங்கியதால் 13 மாதங்களில் வாஜ்பாய் ஆட்சி கலைந்து மீண்டும் தேர்தலை சந்தித்தது. மறுபடியும் 99 நடைபெற்ற கோவை பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றார். 2004 மற்றும் 2014, 2019 ஆண்டுகளில் நடைபெற்ற கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை என்றாலும் கோவை பகுதியில் தாமரையை தனிப்பெரும் சக்தியாக வளர்த்தெடுத்தார். 1998 முதல் 2004 வரை நிதிக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவில் உறுப்பினராக செயல்பட்டார். 2003 அக்டோபர் 20 ஐநா பொதுச்சபையின் 58வது அமர்வில் உரையாற்றினார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான மற்றும் பேரிடர் நிவாரண உதவிகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது பற்றி உரையாற்றினார். 2004 ஐக்கிய நாடுகள் சபைக்கான நாடாளுமன்ற குழுவில் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கம் வகித்தார். 2004 தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நதிகள் இணைப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இந்தியாவில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரம் போன்றவற்றை வலியுறுத்தி 93 நாட்கள் ரத யாத்திரை மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் தொடங்கிய யாத்திரையில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அவர் பயணம் செய்து தமிழகத்தில் பரவலாக பாஜகவை வளரச் செய்தார். 2014 தைவான் சென்ற முதல் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களில் இந்திய அரசாங்க பிரதிநிதியாக சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களும் சென்றார். 2016 முதல் 2020 வரை சிபிஆர் அவர்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் வரும் அகில இந்திய தென்னை நார் வாரியத்தின் தலைவராக இருந்தார். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார். 2020 முதல் 2022 வரை சிபிஆர் அவர்கள் கேரள மாநில பாஜக பொறுப்பாளராக செயல்பட்டார். சமீப காலம் வரை பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்தார். சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தென்னிந்தியாவில் பாஜகவின்
மிகவும் மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களில் ஒருவராக திகழ்கிறார். தமிழ்நாட்டின் வாஜ்பாயி என்று போற்றப்படும் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2023 பிப்ரவரி 18 முதல் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பதவி வகித்து வருகிறார். 2024 மார்ச் 19 அன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னர் பதவிகளையும் கூடுதல் பொறுப்புகளாக கவனித்து வருகிறார்.